Hi guys, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம வந்து பிரியாணி செய்ய போறோம். So வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். First நம்ம வந்து டால்டா போட்டுக்கலாம். இது நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் வந்து நம்ம ஊத்திக்கலாம். நம்ம பச்சை மிளகாய், பட்டை, சோம்பெல்லாம் போடுறோம். நல்லா வணக்கிக்கலாம். அடுத்து நம்ம வெங்காயம் போடணும். வெங்காயம் போடுறோம். நல்லா வணக்கி விடணும். வெங்காயம் சவக்கிற வரைக்கும் வணக்கணும். வெங்காயம், பட்டை, சோம்பெல்லாம் நல்லா இதாகிற வரைக்கும் நம்ம வணக்கிக்கணும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கணும். அடுத்து அரைச்சி வச்ச வெள்ளை பூண்டு, இஞ்சி இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். அதனால் ஸ்பெஷலாக பிரியாணி எல்லாத்துக்கும். அதனால தான் எவ்வளோ பெரிய குக்கர்னு பாருங்களேன். அடுத்தது அரைச்சி வச்ச தக்காளி. இப்போ இது நல்லா நம்மளுக்கு ப்ரௌன் ஷேட் வந்தோடனே நம்ம வந்து இந்த தக்காளி போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா எண்ணெய் பதம் மேலே வரணும், கொதித்து எண்ணெய் மேலே வரணும், அந்த அளவுக்கு கிண்டி விடணும். நீ பாட்டி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா ப்ரௌனாக கொதித்து வந்துச்சு, நல்லா மணக்குது. அடுத்தது சக்தி பிரியாணி பவுடர், நல்ல குவாலிட்டி, நல்ல டேஸ்டி. அது ஒரு ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கைட்ஸ் பாருங்க எவ்வளோ ப்ரௌனிஷாக இருக்குன்னு. சிக்கன் நல்லா கழுவி வச்சாச்சு. இந்த சிக்கன் எடுத்து போட போகிறோம். எல்லாத்தையும் போட்டீங்களா? அது தனியாக இருக்கு. சின்னதாக வெட்டிட்டு வந்துருக்குறாரு. ஒரே கொதியில் வெந்து சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் நல்லா ஒரு கொதி வந்தோடனே அரிசி 3 டம்ளர் அரிசி வச்சுருந்தோம். கழுவி அந்த 3 டம்ளர் அரிசி போடணும். இதை 3 விசில் விடுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. பாய்.